பகுதியிலேருந்து தான் வந்து நம்மளுக்கு ஊழிய அறிக்கை வந்திருக்கு. இன்றைக்கி இருக்க ஊழிய அறிக்கை வந்து நம்ம எந்த பகுதியிலேருந்து பார்க்க போகிறோன்னா, உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற நாட்டிலேருந்து பார்க்க போகிறோம். உஸ்பெகிஸ்தான் வந்து சோவியத் யூனியன் சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பாட்டி வந்து புனித பொருட்கள்லாம் வந்து முன்னாடி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களோட பேத்தி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து நான் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேத்தி வந்து ஏன் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, ஏன் வந்து இதை பண்ணுறீங்க, யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து பரலோகத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட வந்து நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். அவர் வந்து நம்மளை நேசிக்கிறாரு, அதனால் நம்மளும் வந்து அவரை நேசிக்கணும், அவருக்கு வந்து நம்ம பயப்படணும் அப்படின்னு வந்து அவங்க பாட்டி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்ருக்க முன்னாடி செவுத்தில் வந்து ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குற மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஒட்டியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க பேத்தி வந்து யார் இது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து இதான் ஏசு கிறிஸ்து, அவர் வந்து நம்மளுக்காக வந்து உலகத்துக்கு வந்தார், ஆனால் வந்து மனிதர்கள் வந்து அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பேத்தி யாருன்னா ஆலா அப்படின்ற ஒரு பெண். அவங்கள பற்றி தான் வந்து இந்த வார ஊழியர்க்கையில் பார்க்க போகிறோம். அப்போ வந்து அவங்களுக்கு என்ன தெரியும்னா, நம்மளுக்கு வந்து ப்ரேயர் ஏதாச்சும் நம்மளுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா, ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைன்னா வந்து நம்ம தேவன்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய விசுவாசம்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிக்கடி வந்து ஏதாச்சும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து தேவனே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து ப்ரேயர் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சோவியத் யூனியன் வந்து உடஞ்சிருது. உஸ்பெகிஸ்தான் வந்து தனி நாடு ஆகிடுது. முன்ன வந்து எப்படி வந்து தெருக்கள்லாம் அமைதியாக இருந்துச்சோ அதே மாதிரி இப்போல்லாம் வந்து அமைதியான சூழ்நிலை வந்து அங்கே இல்லை. தெருக்களில் வந்து குடிபோதை ஆசாமிகள்லாம் வந்து நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அவங்க வந்து ஒரு ஆபத்தான இதில் தான் அப்போ இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க லேட் நைட்லலாம் வீட்டுக்கு போகையில் வந்து ஆபத்தான சூழ்நிலை இருந்தாங்கன்னா, தேவனே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து இவங்க ப்ரேயர் பண்ணுவாங்களாம். இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து பிறந்தாங்க. அப்போ வந்து எப்பயுமே வந்து அவங்க அங்கே இருக்க ஒரு ஆலயத்துக்கு போவாங்களாம். சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்களாம். ஆனால் வந்து அவங்க சர்ச் போயிட்டு அந்த வெளியில் வந்தோடனே அவங்க மனம் வந்து ஒரு வெறுமையாகவே இருக்குமா, ஒரு மனசில் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்களாம். இதே மாதிரி போயிட்டுருக்கையில் வந்து ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஃப்ரெண்டு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு புக்கு தராங்களாம். அது யாரோட புக்குனா, நம்ம எலன் ஒயிட் அம்மையாரோட புக்கு தான். அவங்களுக்கு வந்து அந்த புக்கு பார்த்தோன்னே அதில் இருக்க இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா வந்து அதில் பழைய ஏற்பாடு வந்து எலன் ஒயிட் வந்து ரொம்ப விளக்கி அழகாக எழுதியிருந்தாங்களாம். அதனால் வந்து அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து என்ன கற்றுக்குறாங்கன்னா, 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கற்றுக்குறாங்க. அப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 7ஆம் நாள் வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை வருது. ஆனால் எங்கேருந்து இந்த சபையை வந்து நம்ம தேடுறது அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கிறாங்க. இதே மாதிரி வந்து பல வருஷங்கள் கடந்து போயிடுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஸ்கூல் டைமில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து இவங்களை பார்க்குறதுக்கு வராங்க. இப்போ பார்க்குறதுக்கு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து 7ஆம் நாளில் தான் வந்து 7ஆம் நாள் தான் ஓய்வு நாளாக வந்து நான் வந்து ஆசை இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆலா வந்து என்ன 7ஆம் நாள் ஓய்வு நாளாக ஆசை இருக்கிற சபையெல்லாம் இருக்கா உஸ்பெகிஸ்தானில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு வந்து அவங்க கேட்குறாங்க. முன்னாடி வந்து அந்த தோழி வந்து ஒரு நாத்திகராக இருந்தவங்களாம். ஆனால் இப்போ வந்து அவங்க குணங்கள்லாம் ஃபுல்லாக மாற்றம் அடைஞ்சதை வந்து ஆலா வந்து பார்க்குறாங்க. தன்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு புது நபராக மாறி இருக்கிறத வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆலா வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்கிற பகுதிக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் இருக்குது. அங்கே போகிறதுக்கு வந்து 4 மணி நேரம் வந்து பஸ் ட்ராவல் பண்ணணுமா. அந்த மாதிரி பஸ் ட்ராவல் பண்ணிட்டு அங்கே வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் வந்து ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து ஓய்வு நாளில் வந்து சர்ச்சுக்கு போக முடியல. ஏன்னா வந்து 4 மணி நேரம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும். இப்படி இருக்க சூழ்நிலை என்னாகுதுன்னா, அவங்க மூத்த மகள் வயலட்டாக்கு வந்து கல்யாணம் ஆகுது. அவங்க வந்து தலைநகர் உஸ்பெகிஸ்தானோட தலைநகர் வந்து டஸ்கேண்ட் அப்படின்ற தலைநகரத்துக்கு போகிறாங்க.
அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சமயத்தில் வந்து ஆலாவோட கணவர் வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால் வந்து வயலாட்டா கூட போய் தான் இருக்கிறதுக்காக வந்து அவங்களும் வந்து தலைநகரத்துக்கு போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு மூலமாக கற்றுக்குறாங்க தலைநகரத்தில் வந்து 3 சர்ச் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் அவங்களும் அவங்க பொண்ணு வந்து வாரம் வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ச்சில் வந்து அங்கே இருக்கிற சபை மக்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததாகவும் அவங்க வந்து பைபிள் பாடங்களும் வந்து நிறையா கற்றுத்தந்ததாகவும் சொல்கிறாங்க. 28 பாடங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வந்து தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா, அப்பயும் தேவனே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அது பிறகு என்ன ஆகுதுன்னா, ரஷ்யாவில் இருக்கிற ஒரு அட்வென்டிஸ் பல்கலைக்கழகத்திலோட தலைவர், அவர் பேர் வந்து சவோஸ்கி அப்படின்றவர் வந்து சுவிசேஷ கூட்டங்கள் வந்து நடத்துகிறாரு. அதில் போயிட்டு வந்து ஆலா வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஆலாவும் வயலட்டாவும் வந்து அட்வென்டிஸ் சபையில் வந்து உதவிக்காரர்களாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுக்கு வந்து நான் சேவை செய்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் வந்து அவங்களோட ஜெபத்தை கேட்டதாகவும் அவங்களுக்கு வந்து உதவி செய்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த காலாண்டின் 13ஆம் வாரக்காணிக்கு வந்து உஸ்பெகிஸ்தானில் முதலாக வந்து ஒரு அட்வென்டிஸ்ட் ஆரம்ப பள்ளி கட்டுறதுக்கு வந்து பயன்படுது. இந்த ஊழியர்கிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, அவங்க வந்து புக்கு மூலம் வந்து அவங்களுக்கு வந்து 7ஆம் நாள் ஓய்வு நாள்னு கற்றுக்குது. நம்ம எத்தனை பேர் வந்து புத்தக ஊழியம் பண்ணுறோம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அந்த புக்கு மூலயமா வந்து அவங்களுக்கு வந்து ஓய்வு நாள் சத்தியம் போயிருக்கு. அவங்க அது மூலயமா மனமாறி இருக்காங்கன்னு இந்த ஊழியர்கிலேருந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தோழியை பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட குணமே வந்து அவங்க அட்வென்டிஸ்டாக மாறினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மாறி இருக்கு. நம்ம குணம் எப்படி, நம்ம வந்து நம்மளோட குணம் மூலமாக வந்து நம்ம வந்து மற்றவங்கள வந்து மனமாற வைக்கிற மாதிரி நம்ம குணம் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. ஆமென்.